ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 19 இருக்கும். ஸோ டே 18 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சேலஞ்ச் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டார்கெட் கூட அச்சீவ் பண்ணவே இல்லை. அதில் நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% மேலே போகவே இல்லை. லாஸ் மட்டும் 10 to 20% டெய்லி மாற்றி மாற்றி லாஸ் தான் வந்துட்டு இருக்குள்ளேயே நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வரவே இல்லை. ஸோ என்னாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்று பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக மொமெண்டம் கொடுக்குற ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் எதுவும் கொடுக்காது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அதிகமாக அடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரூல்ஸை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து எதில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம், பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். அது ப்ரீவியஸ் சேனலில் ஒரு நாள் கூட நான் வந்து வேறு எதுலையுமே ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் இந்த நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 ட்ரேடிங் டேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணிருந்தோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராபபிலிட்டி லெவலும் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ ரிஸ்க் ட்ரேடும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவலும் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணக்கூடாது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி நிஃப்டிக்கு ட்ரை பண்ணேன். நான் இன்றைக்கி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சேம் தான். அதே என்ன ப்ரீவியஸாக நான் என்ன சொன்னேனோ அதே கண்டிஷன் தான், எல்லாமே அதே கண்டிஷன். பட் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ட்ரை பண்ணேன் நான் இன்றைக்கி. ஸோ நிஃப்டியில் அதுவும் ஏன் ட்ரை பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸாக நேற்று பார்த்தீங்கன்னா அதோட க்ளோஸ் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் தான் ஓப்பன் ஆச்சு இன்றைக்கி. ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே இன்றைக்கி கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுக்கும். பட் இதை நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக மாற்றணும். அப்படியே ப்ராஃபிட் கொஞ்சம் தூரம் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே கேப் அப் நடந்த பிறகு ஒரு கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேலே போகும், கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு வரும், இல்லாட்டி மேலே கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் நிஃப்டி ட்ரை பண்ணேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி லாஸும் ஃபாஸ்ட்டாக வரும். இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி லாஸ் பண்ண போகிறது உறுதி. பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10,000 லாஸ் பண்ணுறது உறுதி. அதாவது உறுதி மீன்ஸ் என்னன்னா இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா லாஸ் பண்ணுறது. அதே நம்ம நிஃப்டியில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஃப்டிக்கு போயிட்டேன். நான் இன்றைக்கி நான் நிஃப்டியில் கரெக்டாக என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சூப்பரான என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10.7க்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ 10.7 கிடச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ட்ரி கிடச்ச பிறகு என்னுடைய லாஸ் வந்து என்னுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கிட்ட ப்ராஃபிட் போச்சுங்க எனக்கு. ஸோ 25,000 கிட்ட ப்ராஃபிட் போன பிறகு என்னால் அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நான் வந்து இந்த சேலஞ்சை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த சேலஞ்சை ஓப்பன் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எகெயின் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து ஆப்ஷன் பை நீங்கள் வந்து என்னதான் நைட் ஃபுல்லாக விடிய உட்காந்து யோசிச்சாலும் ட்ரேட் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. ஸோ அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அந்த 25,000 நான் வந்து புக் பண்ணாதான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாது நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தா திரும்ப ரிவர்ஸ் ஆகி 50,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் 15,000 வந்து 14,000 வந்து சம்திங் புக் பண்ணிட்டேன் நான் இந்த இடத்துல. இது ஆக்சுவலாக 25,000 கிட்ட போச்சு. நான் அப்பயே புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ரூல்ஸை பிரேக் பண்ண போகிறோம், அதை வந்து அப்பயே கூட பண்ணியிருக்கலாம். ஒரு 10,000 ப்ராஃபிட் அது வந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அந்த டைமில் யோசிக்கவே கூடாது. ஒன்றும் நீங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா வந்து நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூல்ஸ் பண்ணணும்னு பிரேக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன். பட் அந்த 25,000 போன பிறகு திரும்ப ஒரு 10,000 கீழே இறங்கிச்சு பார்த்தீங்களா. ஸோ இறங்கினோடனே என்ன ஆச்சுன்னா என் சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆச்சு. ஓகே இன்றைக்கி எப்படியாச்சும் ப்ராஃபிட் ஆகலாம், க்ளோஸ் பண்ணி ஆகணும் இன்றைக்கி. ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த எல்லா சேலஞ்சுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ சைக்காலஜியில் நல்லா அஃபெக்ட் ஆகுது. அதேமாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும். ப்ரீவியஸாக நடந்த இந்த லாஸை வந்து இந்த லாஸிங் ஸ்ட்ரீக்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ண விடக்கூடாது. அதனால் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், நான் வந்து இயர்லியாகவே எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன் நான். ஸோ வெளியே வந்தனால எத்தனை மணிக்கு வெளியே வந்தேன் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல 10:06 என்ட்ரி எடுத்தேன். 10:10க்கு வந்து வெளியே வந்துட்டேன். 10:06க்குனா இந்த இடத்துல. ஸோ 10:06க்கு வந்து 5 அந்த கேண்டில் முடிஞ்சோடனே 6 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். 10:10க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து 2வது 3வது கேண்டில் வந்தோடனே நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டேன். ஆனால் இதில் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து அப்படி விட்டுருந்தேன்னா கூட இன்னும் 20,000-30,000 கிட்ட ப்ராஃபிட்லாம் போயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் நம்ம சைக்காலஜியில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் வந்து சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்கேஸ் நம்ம வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா நம்ம பெரிய ப்ராஃபிட் நம்ம வந்து விட்டுருப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம வந்து நீங்கள் ரூல்ஸ்ன்றது டார்கெட்டை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டாமல். இன்றைக்கி நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து காலையில் ட்ரேட் 58 ரூபீல வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் பாருங்கள் வெறும் 19 ரூபா. ஏன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தா ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுப்போம். நம்ம ரூல்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது. செகண்ட் ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அது எப்படின்னா 11:06க்கு கிடச்சிச்சு. கரெக்டாக 11:06னா இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு.
ஸோ இந்த இடத்துல கிடச்சோடனே நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்த பிறகு அடுத்த கேன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே நம்ம எதுவுமே பண்ண முடியும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா நாளுமே நடந்துட்டுருக்கு. அடுத்த ஒரு நிமிஷம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பழக்கப்பட்ட ஒன்று தான். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது வந்து நம்ம சகஜமாயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? பட் இன்றைக்கி நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து லாஸ் தான் புக் பண்ணியிருப்பேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டே நேற்று முடிஞ்சது. இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரீமியம் டிகே அதே மாதிரி நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸும் ஆகாது. எவ்வளோ பெரிய மார்க்கெட் மொமெண்டம் இருந்தால் கூட ப்ரீமியம் வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து நிஃப்டியில் எனக்கு ட்ரை பண்ணேன். பட் இதே கண்டிஷனை வந்து நான் நாளைக்கெல்லாம் அதை ட்ரை பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி தான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் யாராச்சும் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்களா, லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணலாம், நான் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி லாஸ் கன்ஃபியூஸாக ஆச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? ஸோ ஒரு சஜஷன் நீங்களும் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் அவங்களும் பார்க்கட்டும். ஸோ அதை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல பீக் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டார்ட்டில். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 81 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அந்த 81 ட்ரேடிங் டேஸில் இந்த 239% வந்து நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 ட்ரேட் போதும். இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறது எனக்கு ஒரு ட்ரேட் இருந்தால் போதும். இந்த ட்ரேட் இந்த ஃபுல்லாக பண்ணுறது எனக்கு ஒரு 2 ட்ரேட் சூப்பரான ட்ரேட் 2 ட்ரேட் கிடச்சா போதும். என்னுடைய மொத்த லாஸை நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் நான். புரியுதுங்களா? ஸோ அதனால சொல்கிறேன், மார்க்கெட்டில் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரேட் பண்ணாமல் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஆப்ஷன் பையிங்கில். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஹை ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எமோஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், தேங்க்யூ. நம்ம நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.